Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. அவரே நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். இந்நாளிலிருந்து யார் மரித்து போனாலும், யார் நம்மை விட்டு விலகி போனாலும், கர்த்தர் ஒருவரே நம்மளுக்கு துணையாளராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மளுக்கு ஆறுதலாய் இருக்கிறார். வேறொரு ஆவி, வேறொரு மரித்து போனவர்கள் நாமத்தின் நிமித்தம் வேறொரு ஆவி நமக்குள்ளே வந்து பாதிப்புகளை கொண்டு வர நாம் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சாத்தானுக்கு நம் இடத்தில் கொடுக்க ஒன்றுமே இல்லை. அவர் நம் இடத்தில் சட்ட உரிமையை எடுக்க ஒரு நாளும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக எபேசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிக்க கேட்போம். மிகவும் சீக்கிரமாய் உங்களிடத்தில் சில பிசாசின் பொருட்கள், இக்காலத்தில் நவீனமான உலகத்தில் பிசாசின் சில பொருட்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள், எப்படி கிறிஸ்துவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அடையாளம் காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். எபேசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நாம் எப்பொழுது சில பிசாசுகளின் பொருட்களை நம் வாழ்க்கையிலே அதை நுழைய இடம் கொடுக்கிறோமோ, பிசாசு நம் வாழ்க்கையில் சட்ட உரிமையை எடுப்பான். நான் மீண்டும் மீண்டும் பிசாசு நம் வாழ்க்கையில் சட்ட உரிமையை எடுப்பான். நான் சொல்ற காரியம் ஒன்று தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் ஒரு நாளும் நம் வாழ்க்கையிலே சாபங்களை கொண்டு வர மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் நம் வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வர மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் சத்ரு நம் வாழ்க்கையிலே எந்த பலவீனங்களும் கொண்டு வர விட மாட்டான். ஆனா நம் வாழ்க்கையில் பலவீனங்கள் வருடே, சில சோர்வுகள் வருடே, சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வருடே, சில வியாதிகள் தீராமல் வந்து கொண்டே இருக்கிறதே, நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓயாமல் நடக்கிறதே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்று முறிந்து ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. பாதிப்பு மேலே பாதிப்பு மேலே பாதிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். கர்த்தர் நம்மோடு இந்த மாலையாரனை பேசுகிறார். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அவன் நம் வாழ்க்கையிலே சட்ட உரிமையை எடுப்பான். பிசாசு ஒரு நாளும் நம்மளை வந்து சும்மா நோண்ட முடியாதுங்க. நம்ம வழியை திறந்தா தான் பிசாசு வர முடியும். நம்ம வழியை திரண்டனால தான் நமக்கு வியாதி. நம் வழியை திரண்டனால தான் நமக்குள்ள சாபம். நம் வழியை திரண்டால் தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு நேரான ஒரு நோக்கம், ஒரு லக்கை நோக்கி அது போக மாட்டேங்குது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில படங்களை காண்பித்து அது எந்த வகையான பிசாசின் பொருட்கள் என்று அடையாளம் காண்பித்து நாம் கடைசியாக இது குறித்து ஜெபிக்க போகிறோம். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இது ட்ரீம் கேச்சர் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. தமிழருக்கு என்ன பேர் எனக்கு தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் ட்ரீம் கேச்சர். இது அநேக வாலிப பிள்ளைகளின் நாட்களின் நம் அநேகருக்கு இது என்னவென்று தெரியும். இந்த ட்ரீம் கேச்சர் அநேகருடைய காடி, அநேகருடைய வீட்டிலே, அநேகருடைய உடைமைகளில் இந்த ட்ரீம் கேச்சர் தொங்குறதை நாம் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒற்றுக்கொள்ளலாமே. வெரி குட். இந்த ட்ரீம் கேச்சருக்கு மெய்யாலுமே என்னத்தான் அர்த்தம்? சில நேரம் நம்ம இது ஒரு ஸ்டைலாக இருக்கு, நல்ல ஒரு டிசைனாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினைப்போம். ஆனால் முதலாவது நம்ம வாசித்தது போல பிசாசின் பாரம்பரிய காரியத்தில் நாம் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நிமித்தம் நாம் எப்பொழுதும் விழித்து இருக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். நாம் எப்பொழுதும் நம் ஆவியிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும்.
நாம் எப்பொழுதும் நாம் ஆவிலே நிதானிக்கிறவர்களாய் இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். இவ்வகையான ட்ரீம் கேச்சர்ஸ் அது எதற்காக யூஸ் பண்ணுவார்கள்? முதலாவதாக பேபி பிறந்த ஒரு கை குழந்தையோட தொட்டியில் இதை கட்டுவார்கள். ஏன்னா அந்த பேபிக்கு தவறாய் வருகிற எல்லாம் கனவு, அந்த பேபிக்கு எதிராக வருகிற எல்லாம் பிசாசின் வல்லமையை இந்த ட்ரீம் கேட்சை பிடிச்சிருமா. பிசாசு அதை கொண்டு வரான், கர்த்தர் அதுக்கு எதிராய் நின்று அதை போராடி அதை மேற்கொள்ள எங்களுக்கு நமக்கு உதவி செய்தா பரவாயில்ல. எப்படி ஒரு பொருள் நம்மளுக்கு அதை மேற்கொள்ள சக்தியை கொடுக்கும், எப்படி இந்த பொருளுக்கு அவ்வகையான ஒரு வல்லமை இருக்கு. இவ்வகையான பொருட்கள் பிசாசின் காரியங்களுக்கு, பிசாசின் வல்லமைகளுக்கு ஒப்பு கொடுத்த பொருட்கள். பக்கத்துல சொல்லுங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்த பொருட்கள். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்த பொருள் தான் இந்த ட்ரீம் கேச்சர். ஹல்லேலூயா. இவ்வகையான பொருட்கள் நாம் பார்த்திருப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்கள். சில பெற்றோர்களே இந்த வகையான ட்ரீம் கேச்சர்ஸ் அவங்க காடியில் அவங்களோட உடைமைகளை வைத்திருப்பார்கள். சில பேரோட வீட்டுக்கு போனீங்களா, கபட்டில் தொங்க வைப்பார்கள், கண்ணாடியில் தொங்க வைப்பார்கள், காடியில் அந்த மீறலை தொங்க வைப்பார்கள். இதோட அர்த்தம் என்னன்னா, இதோட நோக்கமே தவறான சக்திகளை இந்த ட்ரீம் கேட்சை இழுக்குமா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறான எனர்ஜிஸ், தவறான வல்லமைகள் உங்களை தாக்காது என்று. நாம் ஒரு நாளும் இவ்வகையான மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்கிற தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்தெந்த பொருட்களை நாம் வாங்கலாம், எந்தெந்த பொருட்களை நாம் வைக்கலாம், எந்தெந்த பொருட்களை நம்முடைய உடைமைகளாய் நாம் வைத்து கொண்டிருக்கலாம் என்று. சில பொருட்கள் நம்மளுக்கு என்ன மீனிங்கே தெரியாது, ஆனால் அதை வைத்து கொண்டிருப்போம். அதன் நிமித்தம் நம் வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வரும், அதன் நிமித்தம் நம் வாழ்க்கையிலே சில சத்ருவின் தாக்கங்கள் வரும். ஹல்லேலூயா. சில பேரண்ட்ஸ், சில பெற்றோர்கள் இந்த வகையான காரியங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சீக்கில் விழுந்துருவாங்க. பிள்ளைகளுக்குள்ள தீராத பலவீனங்கள், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மந்தமான ஆவி, இவ்வகையான பிசாசின் பொருட்களை பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி பிசாசுக்கு வழி திறக்காம இருக்கும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கிறது போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், இது டேரோ கார்ட்ஸ் என்று சொல்வார்கள். இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டு கொண்டு இருக்கிறது. டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் நம் பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இந்நாட்களில் டிக்டாக், ஃபேஸ்புக், அனைத்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்கிறார்கள். அப்போ உங்கள் பிள்ளைகள் அந்த ஃபோனில் எதை பார்க்குறாங்கன்னு நீங்கள் பெற்றோர்களாக இருந்து அதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வகையான டேரோ கார்ட்ஸ், அது டேரோ கார்ட்ஸ் என்று சொல்வார்கள். இவ்வகையான டேரோ கார்ட்ஸ்க்கு டிக்டாக்ல நம்ம தேடாமலே அட்வர்டைஸ்மெண்டாக அது உங்களோட ஃபீட், உங்களோட டிக்டாக் போஸ்டில் வரும். நீங்கள் விரும்ப மாட்டீங்க, ஆனால் இதில் இருக்கிற காரியங்கள், இதை பற்றி விளக்கிறவர்கள் இதை விளக்கும் போது உங்களுக்குள்ளே இதை கேட்கணும் என்று ஒரு வாஞ்சை வரும். கேட்டுதான் பார்ப்போமே என்ன சொல்கிறாங்கன்னு. இது என்ன என்றால் ஜோசியம் பார்க்கறது போல. நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு இந்த கார்டு வந்திருக்குன்னா அப்போ இதில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் என் வாழ்க்கை நடக்க போகிறது. ஒரு மூட நம்பிக்கையே ஜனங்களுடைய சிந்தனைகளை அது திணிக்கும். ஜனங்கள் திணித்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வகையான கார்ட்ஸ், இவ்வகையான ஃபேஸ்புக், டிக்டாக்ல வருகிற போஸ்ட்க்கு எதிராய் நாம் ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஃபோன் பாய்ட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் எப்பொழுதுமே நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்று ஒரு உறுதி நம்ம கிட்ட கிடையாது. சில நேரம் மனது சோர்ந்து போயிருக்கலாம், சில நேரம் ஜெபத்துக்கு கர்த்தருடைய சட்டம் கேட்கல என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இவ்வகையான போஸ்ட், இவ்வகையான கார்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்ல வரும்.
வந்திருக்கலாம். சத்துரு இவ்வகையான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்து உங்கள் சிந்தனைகளை திசை திருப்ப பார்ப்பான். அநேகர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள், எப்பொழுதெல்லாம் அப்படியே ஓண்டு போயிட்டு இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி போஸ்டை பார்த்து பரல இன்னைக்கு டிக்டாக்கை பார்ப்போமே, நம்மளுக்கு என்ன வார்த்தை வருகிறன்னு, நம்மளுடைய எதிர்காலம் இந்த நாள் எப்படி போகும்னு பார்ப்போமே. சிலருக்கு சில பழக்கம் இருக்கும், காலையில் இருந்துச்சோன்னே கேலண்டரை போய் வாசிப்பார்கள். என்னோட ஆஸ்ட்ராலஜி, ஹாரோஸ்கோப், என்னோட ஹாரோஸ்கோப் இது, அப்போ இன்னைக்கு இதுதான் சம்பவிக்கும். அப்போ அந்த நாள் முழுவதும் உங்கள் சிந்தனைகள் அதை குறித்தே இருக்கும். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாய் பேச உங்கள் சிந்தனை இடம் கொடுக்காது. அந்த நாள் முழுவதும் அதையே நீங்கள் எதிர்பார்க்கறதுனால சத்துரு அதைத்தான் உங்கள் இடத்தில் கொண்டு வருவான். ஏனென்றால் பிசாசுக்கு நாம் இடத்தை திறந்து விட்டோம். அப்போ பிசாசு அதுக்குள்ளே ஈஸியாக பூண்டு இவ்வகையான காரியங்கள் உங்களோடு உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் விதைத்து அவன் உங்களுக்குள்ளே சில தீமையான காரியங்கள், சில சாபமான காரியங்களை கொண்டு வருவான். நெக்ஸ்ட் பிக்சர், இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே வாங்க. அடுத்தது முதலாவது நம்ம ட்ரீம் கேச்சர்ஸை பார்த்தோம், டேரோ கார்ட்ஸை பார்த்தோம். மூன்றாவது ஈவல் போர்ட் கேம்ஸ், தீமையான கேம்ஸ், தீமையான விளையாட்டுகளை நிமித்தம் சத்துரு நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் பூண பார்க்கிறான். ஹல்லேலூயா. உங்களில் அநேகர் இருக்கலாம், சில பேய்களோட பேசணும்னு ஆசையாக இருக்கலாம். அநேகர் சிரிக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அது இருந்திருக்கும். எல்லாரும் பேய் பேய் ஆவி ஆவின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆவி தான் எது பேசி பார்ப்போமே என்று சில பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்நாட்களில் அநேகர் சொல்லியிருப்பார்கள் ஸ்பிரிட் ஆஃப் த காயின் என்று ஒரு கேம். எத்தனை பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்பிரிட் ஆஃப் த காயினை விளையாண்ட அநேகருக்குள் இந்நாள் வரையிலும் சில தலைமுறை சாபங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை அனைத்து பேர்கள் பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரோடு பேச சொன்னால் இவங்க தீர்க்கமாய் தீவிரமாய் பிசாசுகளோடு போய் பேச ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அப்போ பிசாசுகளுக்கு இவர்களே இடத்தை திறக்கும் போது அது அமைதியாக போகும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே பிசாசை கூப்பிட்டு விருண்டை கொடுக்கும்போது பிசாசு உங்களை விட்டு போகுமா? ஒரு நாளும் அது போகாது. அது எதையாவது விதைத்து உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில், உங்கள் தலைமுறை ஏதாவது ஒரு இஃபெக்ட், ஏதாவது ஒரு காரியத்தை விதைத்து தான் அது வெளியேறும். எப்பொழுதான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய காரியங்களை மீறலாய் நாம் செய்கிறோமோ, எப்பெல்லாம் சோர்வாய் போகிறோமோ, அப்பொழுது இவ்வகையான தீமையான வல்லமைகள் நமக்குள்ள ஆக்டிவ் ஆகி அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஒய்ஜா பாட்ஸ் படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பிரிட்டோட காயினுக்கு அப்புறம் இந்நாளில் ஒய்ஜா பாட்ஸை பாய்க்கிறார்கள். பிசாசுக்கு பேர் இருக்கு, பிசாசுக்கு வயசு இருக்கு. பேசும்போது பிசாசை கேட்பார்கள், உங்களுக்கு என்ன வயசு, நீ எப்படி இறந்த, உன்னை யார் கொலை செய்கிறார்கள் என்று. அது உங்களுக்கு விரலை எடுத்து போய் அது காண்பிக்கும். இது உண்மையாகவே நடந்திருக்கு. நீங்கள் ரிசர்ச்சை போய் படிக்கலாம். சில வேத ஞானிகள் கொடுத்த சில ஸ்டேட்மெண்ட், சில வேதத்தின் ஆதாரங்களை நீங்கள் போய் பார்த்துருக்கலாம். இவ்வகையான பிசாசின் பொருட்களின் நிமித்தம் அநேகர் இந்நாள் வரைக்கும் பாதிப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் த காயின் ஈவல் கேம்ஸ் முடிந்து இயேசுவோடு நீங்கள் எப்படி பேசலாம் என்று ஒரு கேமை கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள். ஏங்க இயேசுவோடு பேசினா நீங்கள் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் வேதத்தை வாசித்தாலே இயேசுவோடு பேசலாமே. ஒரு போர்ட் கேமை விளையாட இயேசு கூட பேசணும் அவசியம் இல்லையே. இயேசு உங்கள் விரலை தொட்டு காண்பிப்பாரா? ஸ்பெல்லிங் காண்பிப்பாரா? உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி மறிக்க போகிறீங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் என்ன நடக்க போகுது, எந்த வகையான பாடு, எந்த வகையான சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்படும் இயேசு அந்த மாதிரி காண்பிப்பாரா? ஒரு நாளும் கிடையாது. நீங்கள் விழிப்புள்ள ஜனங்களாக இருக்கீங்க. அப்போ இப்படி பேசுகிற நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஆராய்டுன்னு. ஆனால் உங்களில் சிலர் இன்னும் இதை குறித்து வெளிப்பாடு இல்லாதவர்களாக இருக்கிறீங்க.
வெளியில என்ன லைஃப்ல பாட்டு கொண்டு இருக்கிறீங்க, வேறு சபையில பாட்டு கொண்டு இருங்க, வேறு ஊரில் பாட்டு கொண்டு இருங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இவ்வகையான பொருட்களின் நிமித்தம் பிசாசு அநேக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக குடும்பத்திலும் பிரிவினைகள், சத்ருவின் போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க எச்சரிக்கையாண்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா இன்னும் இந்த பாதிப்புல இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை நம்பிக்கொண்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். பிசாசு அவர்களுடைய சிந்தனையை பிளாக் பண்ணி குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்நாள் வரையிலும் இதை கேட்க உண்மையிலே முட்டாள்தனமாக இருக்கு. It's very foolish to hear, but there are people who still believe in this kind of nonsense. அநேகர் இன்னும் இந்த வகையான மூட நம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருக்கு நாம் எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். கடந்த நாட்களில் உங்களில் சிலர் உங்கள் ஸ்கூல் டைமில், உங்கள் குடும்பத்தோடு ஹாலிடே டைமில் இவ்வகையான கேம்ஸை விளையாண்டுருக்கலாம். பார்ப்போமே என்ன தான் நடக்கிறது. எனக்கு தெரிந்த சிலர் இங்கே அமர்ந்திருக்கிறவங்களும் இதை விளையாண்டு தான் எனக்கு தெரியும். உங்கள் ஸ்கூல் டைமில் நீங்கள் விளையாண்டுருக்கலாம். அப்பொழுது உங்களுக்கு இது குறித்து ஆழமான சில காரியங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்நாளில் கர்த்தர் நம்மோடு தீர்க்கமாய் பேசுகிறார். இந்த மாதிரியான கேம்ஸ், இந்த மாதிரியான காரியங்களில் எப்பயாவது ஒரு வாட்டி நீங்க ஈடுபட்டு விளையாண்டிருக்கலாம். கர்த்தர் அதை இந்நாளில் உங்கள் இடத்தில் விசாரிக்கிறார். அதை குறித்து நம்ம பெருசா ஜெபித்திருக்க மாட்டோம். ஆண்டவரே, இந்த மாதிரிலாம் நான் கேம்ஸ் விளையாண்டுருக்கேனே, இந்த மாதிரியான பிசாசின் பொருட்களை நான் போய் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு நாளும் நம்ம ஜெபித்திருக்கோமா? ஜெபித்தவர்கள் ஒரு ஆமீன் ஒரு நாளும் கிடையாது. ஏனென்றால் நமக்கு அந்நாட்களில் இந்நாள் வரையிலும் சில காரியங்களை வெளிப்பாடா இல்லை. ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது ஃபன், இது மாடர்ன் உலகத்தில் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். நாம் செய்கிற இது நிமித்தம் நம் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பும் வராதுன்னு நினைத்து கொண்டு அநேக நாம் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை தேவ பிள்ளைகளே, இது நிமித்தம் தான் அநேகருடைய வாழ்க்கையில் தீராத வியாதிகள், தீராத சாபங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்நாளில் வெளிப்புள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் குறிப்பு எடுக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் வரைக்கும் ஒரு 5 குறிப்பை சொல்லிட்டேன். முதலாவதாக பிசாசின் பொருட்கள், ட்ரீம் கேச்சஸ். இரண்டாவது டேரோ கார்ட்ஸ். மூன்றாவது இவ்வகையான ஈவல், தீமையான போர்ட் கேம்ஸ். நான்காவது சில பொம்மைகள். எத்தனை பேருக்கு தெரியும் என்ன பொம்மைன்னு? பிஃபோர் தட் ஹலோ கிட்டி. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் அழகுமோடு எனக்கு ஹலோ கிட்டி தான் வேண்டும் சொல்லும் போது நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் பொம்மை தானே. ஆனால் சில பொம்மைகள் சாத்தானுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொம்மைகளாக இருக்கிறது. அதை அறியாத தேவ ஜனங்கள் அதை வாங்கி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளையும் சந்தோஷமான பொம்மைகளோடு பேசி கொண்டிருக்கிறது, உருவாடி கொண்டு இருக்கிறது. அந்த பொம்மைகளோடு போய் எங்கே போனாலும் அந்த பொம்மை தான். நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க, சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் உங்ககிட்ட மனுஷர்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பொம்மை தான் முக்கியம். பொம்மை தான் அவங்களுக்கு, அந்த பொம்மை தான் எல்லாமே, பொம்மை தான் ஃப்ரெண்ட், பொம்மை தான் எல்லாமே. அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதுங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க பொம்மையை தான் பேசி கொண்டு, பொம்மையை தான் பிடிச்சிருக்கு என்று. சில நேரம் அதுக்குள்ளே இருக்கிற சத்ருவின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் ஒரு ஆத்தும பிணைப்பை அந்த சிறு பிள்ளையோடு கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குறது நான் சொல்லுகிறது? ஆத்தும பிணைப்பை கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் வியாதிகளை விழலாம். அந்த பிள்ளையோடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாய் மாறலாம். சில பிள்ளைகளை பார்த்துருவேன், வளர்ந்தாலும் அவங்க அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக தான் இருப்பாங்க. யாரோடும் ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள். ஒரு ரிசர்வ் கேரக்டர், ஒரு போராட்டத்துக்குள்ளேயே போய் கொண்டு இருப்பார்கள். யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டார்கள். இவ்வகையான பிசாசின் பொருட்களின் நிமித்தம் சில பாதிப்புகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. அனபெல், இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அனபெல் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு பேய் பொம்மை என்று. ஆனால் யாரும் இந்த பேய் பொம்மையை வாங்க மாட்டார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு ரெப்ளிகா, ஒரே மாதிரி ஒரு பொம்மையை தயாரித்து ஜனங்களை வாங்க வைக்கிறார்கள் வெளி தேசங்களில். ஹல்லேலூயா. மலேசியாவில் இந்த பொம்மையை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் வெளி தேசங்களிலே இவ்வகையான பொம்மைகள்
அளவுக்கு மீறியான பிள்ளைகளோடு இருக்கிறது. பொம்மைகளின் நிமித்தம் சத்துருவின் தாக்கம் வரும், அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், கடைசியாய் 5வது உங்களோடு நான் பேச போகிறது சில டேட்டூஸ். சில பேர் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்துவை அறியாத முன்படுக்கு அறியாத காலத்தில் சில பச்சை குட்டி இருப்பாங்க. கிறிஸ்துவை அறிந்த பிறகு அந்த பச்சை எடுத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா எடுத்தால் வலிக்கும், அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஆனால் சில பிசாசின் பொருட்களுக்கும் சில பச்சை குட்டி இருப்பாங்க. அடுக்கும் இதுக்கும் சில சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் எதை உங்கள் சரீரத்திலே போடுகிறீங்களோ, எதை உங்கள் சரீரத்திலே வரைந்து கொள்கிறீர்களோ, அது என்ன அர்த்தம் என்று முதலாவது உங்களுக்கு தெரியணும். I would have sent a picture with the logos. லூசிஃபரை பற்றி நாம் பேசும்போது லூசிஃபரை குறிக்க ஒரு லோகோ இருக்கிறது. ஜெசபல் பற்றி பேசும்போது ஜெசபலை குறித்து சில லோகோஸ் இருக்கிறது. அது முடிந்தால் உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. இவ்வகையான லோகோஸ் சில பேர் அவங்களுடைய சரீரத்தில் பச்சை குட்டி வைப்பாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கும்போது அதில் சொல்லியிருப்பார், உங்கள் சரீரத்தில் ஒரு காயம், ஒரு கீறிடல், எந்த வகையான ஒரு காரியத்தையும் நாம் வெறிய கூடாது என்று. ஆனாலும் கர்த்தரை அறியாத பட்சத்தில் நாம் செய்தால் பரவாயில்ல. ஆனால் அதன் நிமித்தம் சில பின் விளைவுகள் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சேவித்து கொண்ட ஜனமாய் இருந்தாலும் அது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அது சில தாக்கங்களை உங்கள் சரீரத்துக்கு கொண்டு வரும், உங்கள் குடும்பத்தில் கொண்டு வரும். யோசுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கமீருக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டினாலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் மூண்டது. ஏன்னா ஆகான் என்ற ஒரு மனிதன் இவ்வகையான பிசாசின் பொருட்களோடு ஐக்கியம் வைத்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் வந்தது. ஹல்லேலூயா. நம் முன்னோர்கள், நம் தாத்தா பாட்டிகள், நம் பெற்றோர்கள், நம்முடைய சந்ததியிலே யாராவது ஒருத்தர் இவ்வகையான காரியங்களை செய்திருக்கலாம். நம்மளுக்கு தெரிந்து செய்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் செய்திருக்கலாம். உங்கள் பெயரை வைத்து சில பிசாசின் பொருட்களுக்கு உங்கள் பெயரை ஒப்புவித்திருக்கலாம். உங்கள் பெயரை வைத்து சில பிசாசின் உடைமைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆகானை போல சில அருவருப்பான சாபமான காரியத்திலே உங்களுடைய முன்னோர்கள் ஈடுபட்டிருக்கலாம். இந்த மாலை ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு அதை நினைப்பு ஊட்டுகிறார். He is making you remember. இதை நினைவு கூறும்போது அவர்கள் செய்த சில அக்கிரமங்கள், சில பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். அவர்களில் இருக்கிற சில பாவமான காரியங்கள், சுபாவங்களை நம்ம பின்தொடர்ந்து வரும். நீங்கள் இவ்வகையான பிசாசின் பொருட்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. இவ்வகையான பிசாசின் பொருட்களோட யாரெல்லாம் டீலிங் பண்ணியிருக்கிறாங்களோ, நம்மளாக இருக்கலாம், நம் முன்னோர்களாக இருக்கலாம், யாரெல்லாம் நான் இப்போ சொன்ன காரியத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அந்த சாபம், அது நிமித்தம் வந்த பின் விளைவுகள் அனைத்தும் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சில பிள்ளைகளோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஜோஷியத்தை பாட்டு 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 சொந்த தீர்மானங்களை சில காரியங்களை செய்கிற நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முற்றிலுமான ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது, ஒரு விடுதலையை பார்க்க முடியாது. ஏனென்றால் சில பிசாசின் பொருட்களுக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த சில வழிகள், திரண்ட வழிகளின் நிமித்தம் அந்த சத்ருவின் தாக்கம் இந்நாள் வரையும் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் நிருபம் 19ஆம் அதிகாரம் வசனம் 19-20. இப்போ இதெல்லாம் பாச நான் சொன்னேன். இவ்வகையான பிசாசின் பொருட்களை நாம் பார்த்தோம், கற்றுக்கொண்டோம்.
அதன் நிமித்தம் எந்தெந்த பகுதியில் நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் என்று பார்த்தோம். இப்போ இந்த பிசாசின் வல்லமைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? நம் முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள். நம் முன்னோர்கள் சில தவறுக்கு நம்ம ஏன் இந்த சாபத்தை சுமக்கிறோம், ஏன் இந்த வியாதியை சுமக்கிறோம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தீர்க்கமாக ஒரு வழியை சொல்ல போகிறார். வாசிக்கலாம். மாயை வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அநேகர் அவர்களுடைய புஸ்தகங்களை கொண்டு வந்து அதை அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி காசாக அதை பார்த்தார்கள். ஆமென். இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம்? ஒன்றே ஒன்று தான் நாம் செய்ய போகிறோம். எல்லா மாயக்காரர்கள் அந்த புஸ்தகங்களை கொண்டு வந்து அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். ஹல்லேலூயா. நம் முன்னோர்கள், நம் பெற்றோர்கள், நம் யாரெல்லாம் நம் குடும்பத்தில் இவ்வகையான பிசாசின் வழிபாடுகளை போனார்களோ, இவ்வகையான பிசாசின் பொருட்களோடு டீலிங்ஸ் வைச்சார்களோ, அவ்வகையான எல்லா காரியத்தையும் நாம் ஆவியிலே இந்த ராத்திரி முதலாம் நாள் உபவாசத்தில் அதில் அக்கினியினால் சுட்டரிக்க போகிறோம். சத்தமாய் ஒரு ஆமென் வரையிலேயே. உங்கள் முன்னோர்கள் செய்த தவறின் நிமித்தம் நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னோர்கள் செய்த தவறின் நிமித்தம் நீங்கள் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னோர்கள் செய்த தவறினால பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பில்லாமல் இருக்கிறது. உங்கள் முன்னோர்கள் பிசாசின் பொருட்கள், பிசாசத்தின் பாரம்பரிய காரியங்களை தேடி போனதின் நிமித்தம் நம் வாழ்க்கை, நம் குடும்பத்தில் ஒரு எதிர்காலம் இல்லாதது போல் இருக்கிறது. இது அனைத்துக்கும் கர்த்தரின் மாலை ஆராதனையில் அக்கினியிலே, நம் ஆவியின் மண்டலத்திலே அக்கினியிலே அனைத்து காரியங்களை சுட்டரிக்க போகிறோம். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.